அன்பான தமிழ் மக்களே, உங்களுக்கு இந்த காணொளி வழியாக ஒரு சின்ன எச்சரிப்பின் செய்தி, அதாவது இந்த MMR மெடிசின் பத்திய ஒரு சின்ன எச்சரிப்பின் செய்தி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதாவது என்னவென்றால், இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குழந்தைகளுக்கு 1 வயதிலிருந்து 15 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக MR வேக்சின் போடப்படுகிறது. சரி, MR வேக்சின் நல்லதா கெட்டதா என்பதை பார்க்க வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் அரசாங்கத்திலிருந்து வருவது எல்லாம் நல்லது நாம் சிந்திக்க முடியாது. ஏன்னா அரசாங்கமும் சில காரியங்களை தெரியாமல் செய்து விடுகிறது. சிலவற்றை வேறு விதமாக அவர்கள் விட்டு விடுகிறார்கள். சரி, அந்த விஷயத்துக்கு நாம் போக வேண்டாம். இப்போது இந்த MR வேக்சின் என்பது என்ன? இந்த MR வேக்சின் என்பது எதற்கு கொடுக்கப்படுகிறது? MR வேக்சின் அதாவது அதுல என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறது, என்னெல்லாம் வேதியியல் பொருட்கள் இருக்குது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம், கட்டாயத்திலும் இருக்கிறோம். ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 6 மாதமாக என்ன நடக்கிறது என்பதை நீங்க அறிந்திருக்கிறீர்கள். இது உலகம் முழுதும் இந்த MR வேக்சின் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனா பர்டிகுலரா நம்ம இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை. என்னன்னா MR வேக்சின்னா என்ன, அதை நம்ம உடம்புக்குள்ள போடலாமா இல்லையா, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத நமக்கு தெரியறது இல்லை. நம்ம ஆராய்ச்சியும் பண்றது இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுது, நம்ம போடுறோம். சரி, இந்த MR வேக்சின்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன ஆராய்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா, இதை தயாரிக்கிற கம்பெனி மெர்க்குங்கிற ஒரு கம்பெனி தான் இதை தயாரிக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டுல இந்தியால செரம் இன்ஸ்டிடியூட்ங்கிறவங்க தயாரிக்கிறாங்க. ஆனா எல்லாம் அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், 2 இடத்துல இருந்து வர்றதும் ஒண்ணுதான். அந்த மெர்க்குங்கிற வெப்சைட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு 0.5 ml டோஸ்ல இந்த மீசல்ஸ் வைரஸ் இருக்கு, மம்ஸ் வைரஸ் இருக்கு, ரூபல்லா வைரஸ் இருக்கு. சரிங்களா? இது போக அது உள்ள சார்பிட்டால், சோடியம் பாஸ்பேட், சுக்ரோஸ், சோடியம் குளோரைட், ஹைட்ரலைஸ் ஜெலட்டின், ரீகாம்பினன்ட் ஹியூமன் ஆல்புமின், ஃபீட்டல் போவின் செரம், அப்புறம் நியோமைசின் ஒன்று இருக்கு. இவ்வளவு இருக்குன்னு போட்டிருக்காங்க. சரி, இதுல முக்கியமா நம்ம கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம் 2 இது. ஒன்னு ரீகாம்பினன்ட் ஹியூமன் ஆல்புமின், இன்னொன்னு ஃபீட்டல் போவின் செரம். சரி, இந்த ஃபீட்டல் போவின் செரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீட்டல்னா கரு, அது கலைக்கப்பட்ட கருவுல இருந்து எடுக்கப்படுறதாங்கிறது எனக்கு தெரியாது. போவின்ங்கிறது மாடுன்னு அர்த்தம், செரம்னா ரத்தம்னு அர்த்தம். அப்ப மாட்டு கருவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ரத்தம் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படின்னு வச்சுக்கலாம், அதுதான் உண்மை. சரிங்களா? இன்னொன்னு, இந்த மாட்டோட ரத்தத்தை, அதாவது மாட்டோட கருவுல இருந்து எடுக்கப்பட்டதை நம்ம பிள்ளைகளோட குழந்தைகளுக்கு கொடுப்பது சரியா தவறா என்பது நிதானிக்க வேண்டியது நீங்க. சரிங்களா? இன்னொன்னு, ரீகாம்பினன்ட் ஹியூமன் அல்புமின் ஒண்ணு சொல்லப்படுது. அதாவது என்னன்னா, மரபணு மாற்றப்பட்ட ஹியூமன் அல்புமின். அல்புமின்னா ஒண்ணும் இல்லை, அது ஒரு செல்லுல வெளியே போகாம இருக்கிறதுக்கு ஒரு உபயோகப்படுகிற ஒரு பெப்டைட்ஸ் அப்படி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது வெளியிருந்து உள்ளுக்குள்ள எதுவும் வர முடியாதபடி தடுக்கிறதும், உள்ள இருந்து எதுவும் வெளியே போகாதபடி இருக்கிற ஒரு சின்ன மெம்பரேனுக்கு அந்த ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுக்குற ஒரு ஆல்புமின் தான் அந்த ஆல்புமின். அதை மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த மரபணு மாற்றப்பட்ட ஹியூமன் ஆல்புமினை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தலாமா இல்லையா, இது சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குமா இல்லையாங்கிறத கவர்மெண்ட் இதை பண்ணாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. சரிங்களா? அதாவது ஒரு அந்த 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 சைட்ல உள்ள அந்த அந்த வாழை மாத்திருக்காங்க. மாத்தி இவங்க உள்ளுக்குள்ள நம்ம மீசல்ஸ் வைரஸ் அதுக்குள்ள வச்சு நமக்கு கொடுக்காங்க. அது ரொம்ப எக்ஸ்ப்ளோர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி. சரி, இப்படி மரபணு மாற்றப்பட்டதையும் ஒரு மாட்டு ரத்தத்துல இருந்து ஒரு எடுத்ததையும் நம்ம உடம்புக்குள்ள புகுத்தலாமா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நீங்கள். சரிங்களா? அதாவது இப்படி என் பிள்ளைக்கு இதை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்க. இந்த இதுக்கு எப்படி கவர்மெண்ட் செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நீங்க இதை போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பமாங்கிறத கேட்டிருக்கணும். ஆனா அதை அப்படி கேட்காம எல்லாத்தையும் நீங்க சும்மா இதை போடுறீங்களா இல்லையா அப்படிதான் கேட்கறாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இதான் கேட்கறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் போய் ஆராயுங்க, ஒவ்வொரு டாக்டர்ஸ்டையும் போய் கேளுங்க, ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், ஒவ்வொரு டீச்சர்ஸ்டையும் இதை போய் கேளுங்க. இதோட காம்போனன்ட் என்ன, இதுக்குள்ள என்ன வச்சு நீங்க தாரீங்க, நீங்க எங்களுக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சரியா படுதுன்னா அதை நீங்க பண்ணுங்க. எங்க பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வார்த்தை எப்படியா இருக்கு, ரத்தம் புசிக்கல் ஆகாது அப்படின்னு இருக்கு. அதாவது இன்னொரு மாட்டு ரத்தத்தை நாங்க குடிக்க கூடாது, நம்ம குடிக்க கூடாது, அப்படிதான் மனிதர்களாக நம்ம குடிக்க கூடாதுங்கிறது அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மாட்டு ரத்தத்துல இருந்து ஒரு ஒரு டிஷ்யூயும் எடுக்கிறாங்க, ரீகாம்பினன்ட் பண்ண ஒரு ஹியூமன் ஆல்புமினை கொடுக்குறாங்க. இது நமக்கு சரியா தவறாங்கிறது முடிவு பண்ண வேண்டியது நீங்க. நீங்க இது ஒரு ஒரு விவாத பொருளா மாற்றுங்க. எல்லாரும் இதை சிந்திங்க. இப்படி போலியோ உங்க பாட்டு போட்டு விட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் நீங்க யோசித்தீங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யோசித்தீங்களா? இது கடைசி காலமா இருக்குங்க, இது ஒரு கொடிய காலம். நீங்க இதை யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயமா நீங்க யோசிக்க வேண்டிய காலம் தான் இது. சரிங்களா? அதனால இது ஒரு விவாத பொருளை மாத்துங்க, இதை நல்லா யோசிங்க.